வெல்கம் பேக். ஒரு ஃபேமிலிக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லை, அதுக்கப்புறமா ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையும் 8 வயசுல காணாம போயிருக்கு அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? இதை பத்தி தான் முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். 2000ல ஒரு ஃபேமிலிக்கு நடந்த ரியலான ஸ்டோரி தான் இது. அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லை, அதுக்கப்புறமா ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த பையனுக்கு முருகன் அப்படின்னு பேரும் வச்சிருக்காங்க. தங்கி இருக்கிற அந்த வீடு மிகப்பெரிய ஒரு சுடலைக்கு பக்கத்துல தான் அவங்க வீடு இருந்திருக்கு. ஒரே பையன் அப்படின்றதால அந்த பையனை ரொம்ப பாசமா வளர்த்துட்டு வந்திருக்காங்க. பையனும் வளர ஆரம்பிக்கிறான். சரியா 8 வயசு ஆகுது. எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நடுராத்திரி 2:15க்கு இந்த பையன் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். உடனே அவங்க அம்மா அந்த பையனை பார்த்து, என்னப்பா கனவா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவன் வெளியால தான் நிக்கிறான் அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். அவங்க அம்மா யாருப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறுபடி இந்த பையன் தூங்க ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறமா அங்க எதுக்குமே நடக்கல. அந்த நாள் அதோட முடியுது. அடுத்த நாளும் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நடுராத்திரி சரியா 2:15க்கு அந்த பையன் தூக்கத்தால எழும்புறான். அவங்க அம்மாவை தட்டி எழுப்பி, அவன் நம்ம ஜன்னலுக்கு வெளியால தம்மா நிக்கிறான் அப்படின்னு சொல்லி, உடனே அந்த பையனோட அப்பா வெளியால போய் பாக்குறாரு. அங்க யாருமே இல்ல. ஜன்னலுக்கிட்ட ஒரு சின்ன பையனோட காலடி தடம் இருக்கு. அந்த இடத்துல மணல் இல்ல, அந்த காலடி தடம் சாம்பல்ல வச்ச மாதிரி அந்த இடத்துல இருந்திருக்கு. அதுக்கப்புறமா எதுக்குமே நடக்கல. அன்னைக்கு நாளும் அப்படியே முடியுது. 3ஆம் நாத்து நடுராத்திரி சரியா 2:15க்கு அந்த பையன் தூக்கத்தால எழும்புறான். அவங்க அம்மாவும் எழும்புறாங்க. அவங்க அம்மா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். அம்மா அவனை பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கான். அவனோட கண்ணு மட்டும்தான் கருப்பா இருக்கு. அவனால வாய் பேச முடியாது, ஆனா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். எந்த நேரமும் என்னோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அந்த பையன் மறுபடி தூங்க ஆரம்பிச்சிருக்கான். 3ஆவதா நடக்கிறது தான் அந்த பையன் அந்த வீட்டுல இருந்த கடைசி நாள். மறுபடியும் அதே மாதிரி தான் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நடுராத்திரி அன்னைக்கு 1 மணிக்கு எழும்பியிருக்கான். எழும்பி அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கான், அம்மா இன்னைக்கு அவன் இங்க வர முடியாது, நான் தான் அங்க போகணும் அப்படின்னு. கேட்ட அவங்க அம்மா அதிர்ச்சியாகி அவனை பேசி தூங்க வச்சுட்டு அந்த கோயில்ல வாங்கின திருநூறையும் அந்த பையனுக்கு பூசி விட்டுருக்காங்க. ஆனா அந்த பையன் நடுராத்திரி 2:15க்கு காணாம போயிருக்கான். காலையில ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடும்போது ஒரு சிலர் அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. மாதிரியே 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வச்ச பேர்லயே முருகன் சொல்லி ஒரு பையன் அந்த சுடலை கிட்ட காணாம போயிருக்கான். நாங்க எவ்வளவு தேடியும் அந்த பையனை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு எல்லாருமே அந்த சுடலைக்கு தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா ஜன்னல் கரையில பார்த்த அதே சாம்பல் காலடி தடமும் அந்த உயிரோட இருக்கிற பையனோட காலடி தடமும் அந்த சுடலையில ஒரு சில இடத்துல இருந்திருக்கு. தேடி இருக்காங்க. எங்க தேடியுமே அந்த பையனை இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. இது மாதிரி ரியலான ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.